அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாப்ரனிசா. நான் 2ஆம் வகுப்பை முடித்துள்ளேன். மழை நீரை சேகரிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் மழை நீரை வீணாக்குவதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் திருக்குறள் கதைகள் மூலம் பார்க்கலாம் வாங்க. அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 15. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. பொருள்: பெய்யாமல் உலக மக்களின் வாழ்க்கையை கெடுப்பதுவும் மழைதான். மழை பெய்வதால் மனம் குன்றி தவிக்கும் மக்களுக்கு ஆதரவாக பெய்வதும் மழைதான். உலரோட நடந்த சம்பவத்தை திருக்குறள் கதைகள் மூலம் பார்க்கலாம் வாங்க. உழவரும் அவரது மனைவியும். உழவர்: 3 வருஷமா மழை பெய்யல, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, என்ன பண்றதுன்னு விவசாயம் செய்ய முடியல, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல கடவுளே. ஆமா, அதனாலதான் மற்ற எல்லாரும் நிலத்தை ரியல் எஸ்டேட்காரங்க கிட்ட விற்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாமளும் அதே மாதிரி பண்ணிடலாம். கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனாலும் என்ன பண்றது? எல்லாருக்குமே சாப்பாடு போட்டேன், ஆனா நானே கடையில அரிசி வாங்கி சாப்பிடுற நிலைமையில இருக்கேன். குழந்தைகளுக்கு தேவையானது கூட வாங்கி கொடுக்க முடியல. நிலத்தை வைக்கிறத தவிர வேற வழியே இல்லை. சரி, நம்மளோட நிலத்தை போய் ஒரு வாட்டி கடைசியா பார்த்துட்டு வந்துடலாம். சரி வா போகலாம். ஒரு வருஷத்துல 3 போக விளைஞ்ச நிலம் இப்படி பாலைவனமா, மழை இல்லாம பாலைவனம் மாதிரி இருக்குது. நம்ம தாத்தா காலத்துல இருந்து வளர்ந்த நிலம் இப்ப விற்கிறது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குது. ஏன்னா திடீர்னு மேகம் கடிக்கிற மாதிரி இருக்குது. மழை வரப்போகுதுன்னு இடி இருக்குது, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மழை வருது, மழை வருது. இவங்களுக்கு நம்ம நிலத்தை விற்க தேவையில்லை. இத்தனை வருஷமா பெய்யாம கவலையை கொடுத்த மழை இப்ப வந்து சந்தோஷத்தை கொடுத்துரு. இப்ப நம்ம வெள்ளத்தை நிக்க வேணாம். மழை நீரை சேகரிப்போம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.